காதலுக்கு இந்த வருஷம் போறதோடா கரப்பை தாண்டி கணக்கு விளையாட்டுகளும் இருக்கு. நல்ல கிரந்தல் விளையாட்டு தீயே சரி வேலைகிறாங்க கடைக்காண்டி உழைச்சோம் நிற்கிறார். பெயிண்டர் பிரகாஷ் வந்து நிற்கிறாராம். அந்த கடைக்கான இன்றைக்கு முதலாவது வேலை ஆரம்பம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையா இருக்கேன், நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன். இன்றைக்கு சரியாக நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் சங்காலையில் நிற்கிறோம். சங்காலையில் குறிப்பாக இந்த கடையடி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நான் கடை போட போகிறோம்னு சொன்னால் அந்த கடைக்கான இன்றைக்கு முதலாவது வேலை ஆரம்பம். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பெயிண்ட் அடிக்க போகிறோம். அதுக்காண்டி நார்மலாக இஞ்சால முதல் கோடிங் நாங்கள் அடிப்போம், பிரச்சனை இல்லை. ரெண்டாவது கோடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிண்டரை தான் கூப்பிடுவோம். முதல் கோடிங் சும்மா இதுதானே, நார்மல் விளையாட்டு தானே. பெயிண்டர் பிரகாஷ் வந்து நிற்கிறாராம். பெயிண்டர் பிரகாஷ் சொல்லுங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோஸின் கடைக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். இப்போ நாங்கள் சொல்ல போனால் என்ன பெயிண்ட் அடித்து ஃபுல்லாக நண்பர்களாக சேர்ந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஒரு உதவி, நண்பனுக்கு ஒரு உதவி. ஆனால் அந்த செகண்ட் கோடிங் நானே தொட மாட்டேன். ரெண்டாவது கோடிங் வந்து பெயிண்டரை தான் கூப்பிட்டு செய்ய போகிறோம். ஃபினிஷிங் ரெண்டாவது இதுக்கு போடணும், அது ஃபினிஷிங் பெயிண்டர் தான். இப்போ நாங்கள் பார்க்க போனால் நம்மளா வேலையை பார்க்க போகிறோம், பழக போகிறீங்களா என்ன? இந்தா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு விடியப்புறம் வந்து நான் அடிச்சு விடணும் இந்த இடத்துல. வேறங்கோ இந்தா நல்லா இருக்குமே, நல்லா இருக்குல்ல பிரகாஷ்? நல்லா இருக்குது. என்ன பிரச்சனைன்னா இடவழிகள் தெரியும். அதுக்கு தான் ப்ரஷ் வேணும். ப்ரஷ் அது கொண்டு வந்து இந்த ப்ரஷ்ஷை கொண்டு வந்து நாங்கள் வீட்டை இருந்து நாங்கள் பழைய ப்ரஷ் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்கோம். புது ப்ரஷ் ஒன்று வாங்க போகிறோம். ப்ரஷ் வாங்க தேவையில்லை, அப்போ தடி வாங்கணும். தும்பு தடியும் அடுத்த நோமலாக இப்போ கொஞ்சம் சாமான்களுக்கு தேவை. சொல்ல போனால் என்னென்ன சாமான் தேவை? அரை பேப்பர், ப்ரஷ்ஷு, அடுத்த தும்புத்தடி, அடுத்த பொடியங்களுக்கு மத்தியான சாப்பாடு, அப்படி கணக்கு தேவை. மத்தியான சாப்பாடு என்ன சாப்பிடுறாப்பா நீங்கள்? இவ்வளோ நேரம் என்னன்றாப்பா மத்தியான சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறீங்கள்? இவ்வளோ நேரம் மத்தியான சாப்பாடு ஏன் சாப்பிடலன்னு நினைக்கிறீங்க? தமிழ் ப்ரோஸ் வாங்கி தருவேன். இவ்வளோ நீங்கள் சான்ஸே இல்லை, சாத்தியமே இல்லை. டயட் சாப்பாடு சாப்பிட்டு முடிப்போம். அப்பா விட்ட சாப்பாடு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொமெண்ட்டில் சொல்கிறோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து நாங்கள் சரி வாடா போவோம் கவிலாஸ், அதை பார்க்கணும். அவனுக்கு இந்த சீக்கிரம் தான் நான் ஒட்டுவேன், ஒன்று தான் வேண்டாம் ஒட்டுவேன், 3 தானே விடாக்க. நாங்கள் பெயிண்ட் கடைக்கு போகிறோம், சின்ன வேலையில் இருக்குது பெயிண்ட் கடையில். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால் தும்பு தடி வாங்க போய் கொண்டிருக்கோம். என்ன சொன்னால் அந்த சிவத்தை கூட்டவனும் பெஸ்ட் கோடிங் தான் அடிக்க போகிறோம். அதில் அடித்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் கோடிங் உண்மைக்கு நல்லா இருக்குது. முதலாவது கோடிங் பெயிண்டர் அடிச்சது, ரெண்டாவது கோடிங் நான் அடிச்சது. பெயிண்டர் ரெண்டாவது எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான். உங்க கடை தும்பு தடி உங்க கடைக்கு உங்கள் இந்த கடையில் அரை பேப்பர் மேடம். என்ன இந்த அதில் பெயிண்ட் கடை கிடக்குது, இதில் கேட்டால் தெரியும் என்ன விலைக்கு தருவார்னு சொல்லி. தும்பு தடி கடையில் வந்து தும்பு தடியும் வாங்கியாச்சு. ஏணி தேவையில்லைன்னு சொன்னால் இந்த தடி கிடக்கு, இந்த தடியில் நாங்கள் ரோலரை போட்டலாம். மற்றது இந்த அரை பேப்பர் வாங்கினாங்க ட்ரை பண்ணுறது தானே எங்களால். நாங்களும் ஒரு பெயிண்டர் ஆகும் என்ன, 25 வயசுலையாவது வேலையை பழகுவோமே. நம்மள ஆளும் தெரியா இருந்த நாங்கள். இந்த எங்களோட டீம் இருக்குது, டீம் மெம்பர்ஸ் இருக்கணும் 2 பேர். இந்த பேருங்க, இந்த பேருங்க இப்பயும் அளவு நாடா பிடிச்சோண்டா தெரியுது கணக்க. சரி அண்ணாண்ட கூப்பிடணும்டா. என்ன பஸ்ஸா? அண்ணா அண்ணா பஸ்ஸா இல்லை வேண்டாம், அண்ணாண்ட கூப்பிடு. அண்ணாண்டா கூப்பிடுவேன் கவிலாஸ். அண்ணாண்டா கூப்பிடுவீங்க வைபோஸ். கண்ணாடி விடையில கண்ணாடியில் தெரிஞ்சு வடையில் தெரியாமப்பட்டது, அதனால் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வேற விளையாட்டு ப்ரோ. முதல்ல இதை கலட்டி தும்பு தடியாக போட்டுங்க. அதில் தம்பி வெயிட் பண்ணுங்க, வீடியோ எடுக்கணும். கத்தாதேங்க. என்னென்னு சொன்னால் இது நாங்கள் டெக்னிக்காக ஏணியெல்லாம் தேவையில்லை. இதை இதில் பூட்டி எல்லாம் பிளானிங்காக தான் வந்து நாங்கள் விளங்குது, எல்லாம் ஃபுல் பிளானிங். இங்கே வேறங்கோவன் நல்லா இருக்குன்னு எப்படி நீளம் கடை. இதுதான் ஃப்ரண்ட் ஆஃபீஸ். இதில் வரும் இந்த கதவெல்லாம் கலட்ட போகிறோம், ஃபுல்லாக கலட்ட போகிறோம். இந்த கதவு எல்லாம் கலட்டி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெம்பர்ட் வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷட்டர் வரும். இந்த எங்களோட நண்பர்கள்லாம் எல்லாம் நின்று வேலைங்க பேரங்கோ. இஞ்சட்டா விளையாட்டை பார்த்த நீ அந்த வேலையை வேறு லெவல்லாம் வேலை செய்கிறாங்க உண்மைக்கும். கஷ்டப்பட்டு வேலைகிறாங்க. போய் கையில் ரோலும் படையும் வாங்கி கொடுக்கலாம். ரோலும் படையும் வாங்கி கொடுக்கலாம், என்ன பிரச்சனை இல்லை. இப்போ பாபிக்கு சாப்பிடலாம். அதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ நான் எந்த வேலையை ஆரம்பிக்க போகிறேன். எங்கேயோ வந்து இதடா அந்த இதங்கிற வண்டி வச்சுனாண்டா அந்த தீட்டு இது தேய்க்கிறது.
இஞ்ச கிடக்கு எல்லாம் இஞ்ச கொண்டு வந்து வச்சாச்சு. இந்த அரை பேப்பர் எடுத்து நான் இதில் தேக்க போகிறேன். இப்போ பிரகாஷ் நீங்கள் இந்தாங்கோ பாருங்கோ, எல்லாரும் நண்பர்கள், எல்லாம் நண்பர்கள். என்னண்டா அரை பேப்பர் கத்திரிக்கும் கத்தியால் வட்டி எடுக்கலாம், ஃபுல்லாக தேய்க்காத, உங்க கை கணக்குக்கு மடிச்சு போட்டுது. பாருங்க மக்களே, தமிழ் புரோஸ் வந்து இப்போ தண்டை கடைக்காண்டி உழைச்சோன்னு நிற்கிறார், அதாவது தூசு தட்டிக்கொண்டு நிற்கிறார். இப்போ உண்மையாகவே தமிழ் புரோஸை விட நண்பர்கள் தான் கூடுதலான வேலை செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ் படம் சும்மா ரஞ்சோன் பண்ணுறதுக்காண்டி ரஞ்சினானே. பாருங்கோ, நாங்கள் கடைக்கான வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ தூசு துடைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த பிறகாக துடைச்சு கொண்டிருக்கார். இல்லை, இதை விட கொஞ்சம் மெதுவாக துடையுங்க. இப்போ இதை விட இன்னும் மெதுவாக இப்படி இல்லை, இப்படி அந்த வடிவேல் என்ன வடிவேல் துடைக்கிறதா ஒரு ஆள் விஜய் நண்பன் படத்தில் இப்படி துடைக்கலாம். நல்லா துடைக்கிறாங்க. அதர காட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரோஸின் 4 அப்ரண்டிஸ் இருக்கிறோம். எங்களுக்கு சம்பளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ஜோர் இந்த பின்னேரமான கொத்தும்பத்து. இந்த மட்டத்தோட பெயினை நிப்பாட்டுவோம். என்ன அது யோசிப்போம். மற்றது இந்த மட்டத்தோட நாங்கள் நிப்பாட்டுவோம். நாங்கள் என்ன அடிக்கிற விளக்கம் இல்லாங்க என்ன பிறா இந்த மட்டத்துக்கு தானே இந்த மட்டத்தோட நாங்கள் பெயின் அடிக்கிறத நிப்பாட்டுவோம். அதுக்கப்புறம் பெயிண்டர் அடிப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் யோசிப்போம். எப்படி பிரச்சனை இல்லை, கிளிப்பு இருக்குது. ஏன்னா காயம் வந்தால் 100 ரூபா கூடவா? காயம் வந்தால் 100 ரூபா கூடவா சம்பளத்தில்? ஒரு ரோல் கூட, ஒரு டொலர், ஒரு ரோல் கூட. அப்போ காயம் பாடுற மாதிரி வேலை இதாலங்கட நண்பனை நிற்கிறார். இவர் பார்த்தீங்க சொன்னாங்கட இவர் மற்றும் இவர் எல்லாம் உங்களுடைய டீமேட் மெம்பர். இந்த கதை இதில் கச்சா தான் கேட்கும். மாங்க மக்களோட கச்சா கேட்காது. வாங்க மக்களே, நாங்கள் முதலாவது இந்த பக்கம் தான் பெயிண்ட் அடிக்க போகிறோம். மற்றது அந்த கீழ் பக்கம் இப்போ தும்பு தறியால் கூட்டி விடணும். ஏன்னா கூட்டி விட்டால் தான் கீழே பெயிண்ட் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மட்டங்களுக்கு அதையும் கூட்டி போட்டு இப்போ பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்க போகிறோம். பெயிண்ட் அடிக்க சின்ன சின்ன கிளிப்புகள் காட்டுவோம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ தும்பு தடியோட நிற்கிறேன். ஏன்னு தெரியும் உங்களுக்கு? துடைக்க போகிறீங்களா? என்ன ஏன் துடைக்கிறேன் கேளுங்க. ஏன் ஊற்ற போகிறதுக்காண்டி துடைக்கிறேன். ஊற்ற போகிறது தான் துடைக்கிறது. என்ன நீங்கள் நினைக்கலாம் வீடு விட்டா எல்லாம் இங்கே வந்து வேலையிறான்னு நினைக்கலாம். வீட்டை பார்க்குறீங்க அப்படி தான் யோசிப்பீங்க. இப்படியெல்லாம் யோசிக்காங்க. எனக்கு ஒரு பேரி கிடக்கு. இப்படியான வேலைக்காரரை ஒரு காலமும் பார்க்கல. அது வேற ஒரு இடமும் பார்க்கல. இதுக்கு மேலே நீங்க இதுக்கு மேலே என்ன மாதிரி ஏற்றலாம் போல பேருக்கு ஏறி வேலைகிறாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வேலைக்காரரை எங்கேயுமே பார்க்கல. அப்படி நெருப்பு தன்மையாக வேலை செய்கிறாங்க. உங்க பாருங்க பின்னால இவன் மோத்தருக்கா காட்டணும் சிட்டிப்பா பாருங்க. இங்கால முக்குறாங்க கிடந்து. சரி, நாங்கள் ஒரு பக்கம் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்க போறோம். இப்போ கீழே கூட்டி போட்டு இப்போ கூட்டி கொண்டு இருக்கிற நோமில் ப்ரெஸ் ஒர்க்கிங் நல்லா இருக்கு. என்ன ப்ரெஸ்ஸால் அடிக்கிறது என்ன மேலே முதல்ல அடிங்க. இப்போ மேலே இருந்து தான் துவங்கணும். இப்போ நோமில் இந்த இடத்துக்கு அடிச்சு விடுறோம். இப்போ என்ன எல்லாம் உண்டாயுது. சிரிக்கிறான் அவன், தடுமாறி கொண்டிருக்கிறான் அந்த கபிலாஸ். இதெல்லாம் பூட்டியாகி இப்போ ரோலரால் தான் அடிக்க துவங்க போகிறோம். முதலாவது பெயிண்டை கிளக்கணும். நாங்கள் கிட்டத்தட்ட இவ்வளோ பெயிண்ட்டுக்கும் ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி கிளக்கலாம். என்ன விளையாட்டு தம்பி, இறந்த விளையாட்டு. இறந்தாரா தமிழ் TAM எம்முக்கு பெயிண்ட் பத்தாது. டே போத்தல் கழுவினிய ஆமாச்சான், போத்தல் கழுவினி எத்தனை கழுவினி இங்கே விளையாட்ட பேர் பெட்ரோல் போத்தலுக்கு தண்ணி என்ன கழுவா கொண்டு வந்துருக்கிறார். இல்லை எதையும் எஃபெக்ட் ஆகுது. திருப்பி ஊற்றி போட்டு திருப்பி பார்த்து கொண்டு வா. திருப்பி பார்த்து கொண்டு வா. எங்களுக்கு சொன்னதை தான் நாங்கள் செய்கிறோம். இது தமிழ் ப்ரோசன்ட் அடிக்கிறாங்களே நெப்பி.
நல்ல ஐயி மெல்லும் கிடக்குடாப்பா. ஆடா இதுக்கு வேற பெயிண்ட் அடிக்க தேவையில்லை போல, இந்த ராத்தியோட விடலாம் போல. ஆனால் இதில் வெள்ளத்து இப்படி தமிழ் ப்ரோஸ் எழுதலாம், அவன் எழுதி பிரயோசனம் இல்லைன்னு அவுட்டு ப்ரோஸை பாருங்க. பி இந்தாங்க பி போட்டுட்டான், அடுத்து ஆர் போட போகிறான் போல. ஆர் ஆறடா இவர் பெரிய ஆர் போடுறான்டா கொட்டா தமிழ் ப்ரோ எஸ். ஓகே இப்போ தண்ணி இந்த கலர். ஓகே தண்ணி பிஆர்ஓ. நீ நீ விளையாட்டு காட்டு. ஓ நல்லா அடிக்கிறாங்களே, என்ன அழுதுறாங்களே என்ன. எஸ் நல்ல கிரந்தல், நல்ல கிரந்தல். இனி கிரந்தரதை விட்டு பெயிண்ட் அடிக்க போகிறோம், அடிச்சு முடிச்சா அப்புறம் நாங்கள் கிரந்துறோம். ரோலர் தான் நல்லா அடிக்குது என்ன. சரி ஓகே எனக்கு கிரந்தல் இந்தா பாருங்க. நல்ல கிரந்தல் விளையாட்டு தமிழ் ப்ரோஸ். ஓகே இதுக்கு அப்புறம் எனக்கு கிரந்தன காணும் இனி பெயிண்ட் அடிக்க துவங்கும். சரி மது ஊத்தே இல்லை பெயிண்ட் சரியா ஊத்துறோம். பெயிண்ட் சரியா 1 லிட்டர் பெயிண்ட் கலக்கும். இது எத்தனை லிட்டர்டா? 4 லிட்டர் வாளி. 4 லிட்டர் வாளி. அதுல அரவாசி பெயிண்ட் கலக்கும். அரவாசி இல்ல, இது கிட்டத்தட்ட முக்காவாசி இல்ல. முக்காவாசி என்ன 1 லிட்டருக்குள்ள 1 லிட்டர் இருக்கு. 2 லிட்டர் தண்ணி கலக்கலாம்னு சொன்னவங்க நாங்கள் 1 லிட்டர் கலப்போம். என்ன என்ன முதல்ல எடுத்து போறோம். காணொளி பாலிவை கடைசி கடைசி கழுவி தானே. இது என்ன கறி? கோழிக்கறி. கோழிக்கறி. இது இது ஒரு கலைக்கு ஒரு திருப்பி சொன்னதை திருப்பி சொன்னதை இந்த பிரசால கலக்கிறதோ பிரசால கலக்கட்டா ஆளுக்கு வேலை வளர்க்கணும் போல. என்ன முதல்ல சொன்னா அந்த பிரசா எடுத்து கிளக்க சொன்னோம். பிரசால கலந்தா கபிலாஸ் என்ன நடக்கும்னு சொன்னா பிரஸ் நினைஞ்சு தேவையில்லாம கிளப்படாது. இதண்டா தடி ஃபுல்லா அடியில உள்ளுக்க ஒட்ட போய் கிளப்படும். விளங்குதோ பாருங்க மக்கள். இப்ப தமிழ் ப்ரோ பெயிண்ட் அடிக்க போறார். அடிங்க ப்ரோ. தமிழ் ப்ரோவுக்கு தான் அடிக்கிறார். சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெயிண்ட் அடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ தெரியாது ஃபினிஷிங் எப்படி இருக்குமென்னு சொல்லி இதுக்கு கணக்கு வேலைகள் இருக்குது. 2வது கோட் கொடுக்க வேண்டிய அவசியம் பெறா. என்னன்னு சொன்னால் இந்த இடங்கள் வேறு விதமாக மறைக்கப்பட போகுது. எப்படி மறைக்கப்பட போகின்றது அடுத்தடுத்த காணொலிகளில் நீங்கள் பார்ப்பீங்கள். கணக்கு வேலை இருக்குது. கை கால் எல்லாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வேலைன்ட்டு வந்துட்டா அடுத்த லெவலில் வேலை செய்வோம். என்னடா எப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி சரி பார்ப்போம். இன்னும் கணக்கு வேலை இருக்குது. அடிக்கணும் அங்கே அடிக்கணும் அப்படி கணக்கு வேலை இருக்குது. என்னடா கடை இருட்டை இறக்கண்டு யோசிப்பீங்க. இப்போ தெரியாது, ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் தான் தெரியும். ஃபுல்லாக கருப்பு தான் அடிக்கிறோம். யோசிப்பீங்க என்னடா இப்படி கருப்பு அடிக்கிறான்னு யோசிப்பீங்க. ஆனால் இப்போ சத்தியா சொல்ல இப்போ இந்த விளக்கம் தெரியாது. கடைசி ஃபினிஷிங்லாம் இந்த விளக்கம் தெரியும். இல்லை கணக்கு இப்போ முதல்ல வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம செய்திருக்கோம். இனி 4 நாளைக்கெல்லாம் வேலை இருக்குது. நம்ம என்ன பண்ணுறேன் இருக்கிற வேலை இருக்கு. இந்தா பாருங்க ஃபுல்லாக கருப்பாக கிடக்குது. இல்லை மிச்சங்கள் அடிக்க கிடக்கு. இந்த கம்பிக்கெல்லாம் அடிக்க வேண்டி வரும். கம்பிக்கெல்லாம் கருப்பு அடிக்க வேண்டி வரும். அதை நீங்கள் ஏணிகள் வச்சு தான் அடிக்கணும் சில இடங்களுக்கு. இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அடிச்சிருக்கிறோம். இனி எல்லாம் காஞ்சி வர நீட்டாக வருமுங்கோ, பிரச்சனை இல்லை. இந்த மேலே இதுக்கெல்லாம் கருப்பு அடிப்போம். நாங்கள் அதை சும்மா அடித்து பார்த்துட்டா நீங்கள் திருப்பி கருப்பு அடிப்போம். இந்தா நல்ல ஒரு பெரிய ஒரு ஏணி வேணும்.
மற்றது இஞ்சால கருப்பு எல்லாம் கருப்பு தான் பெறப்போகுது. கருப்பை தாண்டி கணக்கு விளையாட்டுகளும் இருக்குது. அந்த விளையாட்டுகள் இப்போ ஆரம்பத்தில் சரியாது தானே. இதன் கூட மதுசன் தான் இப்போ பெயிண்ட் அடிச்சு கொண்டிருக்கிற வேறங்க. இந்த கீழே நிலத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலம் ஃபுல்லாக மாறும். இப்படி இருக்காது, அது வேறு மாறி வரும். அது உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன்னா இந்த பாருங்க வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:42 5:42 கிஞ்சால மாதகள் யாழ்ப்பாணம். மாதலுக்கு இந்த வருஷம் போகிறதோடா எப்போது பக்கம் மாதல் வசடா எப்போது பக்கம் மாதல் இந்த பஸ் போகுது. எங்களுக்கு தெரியாது, அவ்வளோ சின்ன மினி பஸ் தான் போய் கொண்டு வந்து இந்த பஸ் போகுது. நல்ல இதாக கொடுக்கணும் சரி. ஓ விளங்கல கனகாலமா மாதாண்டு அடிச்சு கிடக்கணும். கண்ணாடி போட்டிருக்காதானே இல்லடா பகவான் பலமே வாடதை நினைச்சு பார்க்கவே இல்லை. பார்க்கல தண்டு அழகாக சொல்றது. சரி ஓகே சோதனைகள் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடித்து முடிச்சிட்டோம். கணக்கு அடிக்கிறோம், நம்மள தான் அடிச்சிருக்கோம். இதனால என்ன முடியுமோ அதை நாங்கள் செய்திருக்கிறோம். நாளைக்கு வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இன்னும் அடிக்கணுமோ இல்லைன்றது தெரியும். அது என்ன கடையாடி வரைக்கும் நான் சொல்லல. நம்மள தெரிஞ்சு அதனால கொஞ்சம் இருக்காருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பின்னால இதை விட கணக்கு வேலை விளையாட்டு சும்மா இந்த பெயிண்ட் ஒரு 5 வீதம் தான் முடிஞ்சாப்புல பார்ப்போம். நாங்கள் ஏண்டா இனியும் விட்டா லேட்டாக ஆகிடும். இந்த 2 மாதம் தான் இருக்குது. 2 மாதம் இல்லை போல என்ன கிட்டத்தட்ட 1 மாதம் தான் இருக்குது. அதனால லேட் பண்ணாமல் எல்லாம் டப்புன்னு செய்கிறேன் செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே முன்னும் செய்யணும் எல்லாம் செய்யணும். எல்லாத்துக்கும் சரி வாங்கிட்டால நாங்கள் உயர்த்தி அடித்து கபிலாஸ் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவம் அடிச்சு விட்டோம். எங்களுக்கு கபிலாஸ் லைட் அடிங்க நல்ல வடியாக பெயிண்ட் அடிச்சு விட்டவன். சிலதுகள் அந்த மாதிரி தான் ஊத்துன்ற மாதிரியெல்லாம் கிடக்கும். ஆனால் நல்லா இருக்குது உண்மைக்கும். இந்த பாருங்க எப்படி இருக்குது கபிலாஸ். கீழே பெயிண்ட் ஊத்துட்டு இருக்கா எல்லாம் உறைஞ்சி எடுக்கலாம். என்ன அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் சின்ன வேலை. லைட் அடி பாட்டு லைட் இது கொண்டு வாப்போம் ஓட்டு. ஓ மோட அங்காடே இல்லை ஒரு சின்ன லைட்டுக்கு தெரியும். இல்லை 2-3 தெரியாது. எங்களுக்கு தெரியல. பின்னாலோ நல்ல அந்த மூளைக்கு போ ஓமடா பே வேற தடகடாப்பா. சரி ஓகே நான் லைட் அடிப்பாடி போட்டு ஓகே பார்த்துருப்பீங்க தானே. இந்த மாதிரி தான் கிடக்குது. எனக்கு கணக்க வேலை கிடக்கு. ஒவ்வொரு வேலையும் பார்த்து செய்ய போகிறேன். சரிங்கோ லைட் இருக்கா போட்டோ பிடிச்சிட்டு போவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் 4 கடை இருக்குது. இந்த கடையும் இந்த கடையும் நாங்கள் தானே. என்ன நாங்கள் தான். இதில் ஷட்டர் எல்லாம் சொல்லியாச்சு. நீ அதெல்லாம் பார்க்கணும். எனக்கு வேலை எடுத்துட்டு உண்மைக்கும் 2 மாதத்துக்கு ப்ரெஷர் தான். 1 மாதம் 2 மாதத்துக்கு ப்ரெஷர் தான். ஏன்னா இந்த இது உரிக்கப்பட்ட வார்டு இதுக்கும் பெயிண்ட் அடிப்போம்னு பார்த்துனாங்க. ஆனால் இது உரிக்கலாங்க. இதுதான் சரி பசா போட்டு ஒட்டி இருக்கு. இதெல்லாம் பிரெஞ்சு. இந்த பிரெஞ்சு வீட்டை போகணும். சரிங்க வீட்டை போகணும்.